வணக்கம் நண்பர்களை. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா தாமரையின் வாழ்க்கைய காப்பாற்றிறாங்க சிபி. அதோட பார்த்தோன்னா நீங்க சரியான 2 வாரிசை தான் உங்க கம்பெனிக்கு தேர்ந்தெடுத்தீங்க ஜனகம்மா அப்படின்னு நம்ம சிவதானுவே நம்ம சிவியை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா சிபிக்கு மேல அப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம சிபி தாமரையை கட்டிக்க போற அந்த மாப்பிள்ளையின் முகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க குடிபோதையில மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க இந்த மாப்பிள்ளை அவ்வளோ பெரிய மோசம் இவன் பண்ணி சிவதானுக்கு சொத்தெல்லாம் அழிக்க போறான் அப்படின்னு அந்த இடத்துல குடிபோதையில ஒருத்தர் உளறத அப்படியே கவனிச்சுறாங்க. என்ன இவர் அவ்வளோ மோசமானவரா, தாமரையை கட்டிக்க போறாரு, அப்படி இருக்கக்கூடாது. சிவதானு ஐயா தாமரை மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கையே வச்சிருக்காரு. அப்படி இருக்க நேரம் இந்த மாப்பிள்ளை தாமரையை கட்டிக்கிட்டு அவ்வளோ சொத்தையும் அழிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இதை காப்பாற்றணும் சிவதானு ஐயாவை அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு அது சிவதானோட தம்பி அவரோட மச்சானம் சேர்ந்துக்கிட்டு அந்த தாமரையை கட்டிக்க போகிறவராக இருக்கவரும் சேர்ந்துக்கிட்டு குடிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைய நீ கைக்க போட்டு மொத்த சொத்தையும் நீ எழுதி வாங்கணும்டா. அப்போ தான் இந்த சொத்து எல்லாம் நம்மளை சேரும். அவன் நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல அதுக்கெல்லாம் பதிலடியாக தாமரையை தான் பகடகாயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லதை நம்ம சிபி ஒரு கேமராயை மாப்பிள்ளை ரூமில் வச்சு அவ்வளோத்தையும் வீடியோ எவிடன்ஸாக எடுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தாமரை இனி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நம்ம லவ் பண்ணவரை கரம் பிடிக்க முடியாமல் போயிடும் போல் இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சேது எல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மச்சான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க, தாமரை கண்ணி வருத்தப்படாது அப்படின்னு சிபி மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்கிறாங்க. சிபியும் இந்த எவிடன்ஸை எடுக்கிறாங்க. இவங்க குடிபோதையில் தாமரையை கட்டிக்க போகிறவர் இவரை வச்சு தான் என்னோட மொத்த சொத்தையும் அவளை தாமரையோட மொத்த சொத்தையும் சிவதானுக்குள்ளதை எல்லாமே ஒரு வாரிசாட்டு நான் இருக்கணும். அதை விட அந்த சிவதானு என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கான், அதை நான் மறக்கவே இல்லை. அதுக்கு நெத்தேடி கொடுக்க தான் இந்த கல்யாணம் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லது எல்லாத்தையும் வீடியோ எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை தப்பு அப்படின்னு புரிய வைக்கணும் சிவதானு ஐயா கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் ரவுடிகளை விட்டு நம்ம சிபியை அடிக்கிறாங்க. சிவதானுவோட தம்பியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற சிவதானு தம்பியோட மச்சானை சேர்ந்து அடி அடி அடின்னு நம்ம சிவியை அடித்து வெளுத்த ஆட்களை ரெடி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் தலையில் ஒரு உருட்டு கட்டையை போட்டு அடிக்கிறாங்க. அதில் நம்ம சிவி அப்படியே மயக்கமாகவே இருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி இவனை டார்ச்சர் பண்ணுங்க. இவன் எதையும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உளறி அந்த கிளடு சிவதானுக்கிட்ட சொல்லிடக்கூடாது. அப்போனா இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடும். அது நடக்காமல் மட்டும் போயிடக்கூடாது, அதுக்காக இதை பண்ணணும். இது அதுவரை இவன் வெளியே வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சிபியை வெளியே வர விடாமல் இருக்கிறதுக்கும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவள் கழுத்தில் தாலியை நான் கட்டிட்டாலே போதும், அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கைக்குள்ளே வந்துடும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம விதிச்சது தான் சட்டம். இந்த சிவதானு அப்படியே சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்சை போட்டு சிவதானோட தம்பியே சிவதானுக்கு ஒரு செக்கை தூக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சிபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரம் நம்ம தமிழ் எங்கடா போயிட்டாங்க சிவி, இதை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நிரூபிக்கணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு அவர் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு தானே சொல்லிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் எங்கே போயிட்டார், அவரை காணலையா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் தேட ஆரம்பிக்காங்க. அவன் பெரிய பணக்காரன், அவன் நினச்சா நம்ம குடும்பத்தையே அழிச்சிடுவான், அவ்வளோ பெரிய பணக்காரன்டா. அதனால இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, நம்ம தாலி கட்டது வரை லீக் ஆகாமல் பார்த்துக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவதானுக்கு தம்பி மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆள், ஆமாம் அவன் நினச்சா எது வேணாலும் செய்திருவான், அவ்வளோ பெரிய பணக்காரவன், இவன் நம்ம அடைச்சி வச்சிருக்கவன் லேசுப்பட்ட ஆள் இல்லை, அவனோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் பல கோடி ரூபாய்க்கு தேவை, அவன் பவரை யூஸ் பண்ணி நம்மளை கை கட்டிடக்கூடாது, அதுக்கு ஏத்தாப்புல நீ வழி பண்ணிக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க, ஏன்டா இதெல்லாம் சொதப்புற அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அடியாக அடிக்கிறாரு நம்ம சிவதானோட தம்பி அந்த கட்டிக்க போகிற மாப்பிள்ளைய. நான் ஒன்றை வச்சு தான் எங்கள் அண்ணனை பழி வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டால் நீ
என்ன எல்லாத்துலேயும் கூட்ட விட்டுட்டு வந்துடா போல இருக்குது. ஆனால் இந்த தாமரையை கல்யாணம் பண்ணணுடா, சத்தியமாக நீ கல்யாணம் பண்ணினா தான் இந்த சிவதானுவை பழி வாங்க முடியும். அவன் மட்டும் நல்லா வந்து இத்தனை சொத்துக்கான் வந்து இதாட்டி இருப்பான். நம்ம வந்து அவனுக்கு பின்னாடி இல்லாட்டா பூஜா வேலை பார்க்க வேண்டியது ஆயிரும். அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து கங்கணம் கட்டுறாங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நமக்கு தாலி கட்டது வரை இவன் வெளியே வராமல் வந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்க நேரம் தான் நம்ம தமிழ் நோண்டி நுங்கு எடுக்கிறாங்க. எங்கள் சிபியை எங்கேயோ இந்த மாப்பிள்ளைக்காரனும் அவனோட சிவதானோட தம்பியும் சேர்ந்து தான் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க, விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு ரூமுக்குள்ளே கெட்டி போட்டு நம்ம சிபியை வந்து வாயெல்லாம் வந்து கெட்டி போட்டு இருக்குது. அதை வந்து பார்த்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் அதிரடியாக சிபியை காப்பாற்றுறாங்க. இந்த பாரு, கல்யாணம் நடந்துடக்கூடாது, அந்த அவனுக்கு கூட அவன் ஒரு பெரிய அயோக்கியன், அவன் வந்து இந்த சிவதானு ஐயாவோட மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக தான் தாமரையை கெட்டிக்க பார்க்குறான். அவன் வந்து மோசம், அவன் குடிச்சிட்டு உலர்ன எவிடன்ஸ் என்னட்ட இருக்குது. அதை தெரிஞ்சு நான் காட்ட வர நேரம் தான் என்னை அடித்து வந்து சிவதானுக்கு தம்பியும் மாப்பிள்ளையும் சேர்ந்து அடித்து என்னை இங்கே போட்டுட்டாங்க. தமிழ் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம தமிழ் வந்து காப்பாற்றி அந்த வீடியோ எவிடன்ஸோட கொண்டு போகிறாங்க. இதை கொண்டு போன உடனே சிவதானுக்கு தம்பி அடடா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சணும், அது நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதோட சிபி வந்து ஐயா, நீங்கள் வந்து உங்கள் தாமரைக்கு யாரை வேணாலும் மாப்பிள்ளையா நீங்கள் பார்த்துக்கிடுங்க, ஆனால் இவன் நல்லவன் இல்லை, இவன் வந்து மோசம், உங்கள் சொத்தை வந்து ஆட்டையப்பட தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து உங்கள் பேத்தியை கல்யாணம் பண்ண நினைக்க, அதோட ஏதோ ஒரு அவமானம் நீங்கள் படுத்துனீங்களா, அதுக்கு பழி வாங்க தான் இந்த அந்த வீடியோவா அப்படின்னு வந்து வீடியோ ஃபுட்டேஜை வந்து பார்க்க நேரம் அரண்டு போகிறாங்க. இந்த தாமரையை யூஸ் பண்ணி தான் அவனோட அவ்வளோ சொத்தையும் வந்து ஆட்டையை போடணும், அவனுக்கு நம்மளுக்கு வந்து அவன் படுத்தின அவமானத்துக்கு பழி தீக்கணும். இவ்வளோ நாள் உள்ள வெறி இப்போ தான் பொறி வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. தாமரையை பிடிச்சி இந்த கல்யாணத்தை முடித்து அவனுக்கு சொட்டையை சிவதானின் சொட்டையை முடிக்கணும்னு நீ நினைக்கும். இதில் வந்து தவிடுபடி ஆயிடக்கூடாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவதானுக்கு தம்பியும் மாப்பிள்ளையும் பேசிட்டு இருக்க அந்த ஃபுட்டேஜை வந்து பார்க்குறாங்க. நம்ம சிவதானு என்ன என் சொந்த தம்பியே எனக்கு சூனியம் வைக்க பார்த்துருக்கான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா தாமரை மணமேடையில் போய் இரு அப்படின்னு வந்து சொன்ன உடனே இன்னும் இந்த கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவதானுக்கு தம்பி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளையவே இல்லை, என் பொண்ணு ஆசைப்பட்டவன் தான் அப்படின்னு, என் பேத்தி ஆசைப்பட்டவன் தான் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம தாமரை விரும்பின அந்த நபரை வந்து அதிரடியாக வந்து மாப்பிள்ளையாக்குறாங்க. தாமரைக்கும் அந்த நபருக்கும் வந்து கல்யாணம் ஆகுது. இதை பார்த்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம திட்டம் எல்லாம் கடைசி நேரத்தில் முறியடிச்சு போச்சு, எல்லாமே வந்து தோத்துட்டோம். இப்போ அவங்க நினைச்சபடி வந்து கல்யாணம் தாமரை லவ் பண்ண நபரோடயே நடக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கா நம்ம இவ்வளோ காலம் காவல் இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சிவதானு நம்ம ஜனகாமாவை பார்த்து, ஜனகாமா அவங்க 2 வாரிசும் சரியானவங்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்க. இந்த தமிழும் சரி சிவியும் சரி உங்கள் வாரிசுங்க, எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் இனி எங்கள் நிலத்தில் விளைஞ்ச ப்ராடக்ட்ஸ் உங்கள் கம்பெனிக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிரடியாக சிவதானு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்கங்க நம்ம ஜனகமாட்ட. வணக்கம்.